ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கடைக்கு ஒரு லினோவோ லேப்டாப் வந்தது. இது லினோவோவில் கவர்மெண்ட் லேப்டாப்பு. மாடல் வந்து E4125. கம்ப்ளைண்ட் என்னென்னா ஹேங் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்தது. ஆனால் சொன்னேன், யூஸ்வலாகவே இந்த மாடலில் ஹார்ட் டிஸ்க் இருக்கும் சார், அதனால் கூட உங்களுக்கு ஹேங் ஆகும்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார், இல்லை சார், நேற்று நான் ட்ராவலிங்கில் வந்தேன், மதுரையிலேருந்து வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது லேப்டாப்புக்குள்ளேருந்து இரும்புலாம் வந்தது. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் ஹேங் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னார். ஓகே, எறும்பு ஹேங் ஆகுது அப்படின்னா என்ன கம்ப்ளைண்ட் ஆகிருக்குன்னா, இந்த ஹார்ட் டிஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா டிஸ்க் இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், ஹார்ட் டிஸ்க்கு எஸ்எஸ்டின்ட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்குள்ளே ஒரு டிஸ்க் இருக்கும். அந்த டிஸ்க் மேலே எறும்பு போய் கடிச்சிருக்காது, எறும்பு வாக்கிங் போயிருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ராச்சஸ் க்ரியேட் ஆகிட்டு உங்களுக்கு அந்த பர்டிகுலர் செக்டாருக்கு வரும்போது ஹேங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதான் அந்த கம்ப்ளைண்ட்டு. ஸோ ஹார்ட் டிஸ்க் மாற்றலாம் சொல்லி கழட்டிட்டு ஹார்ட் டிஸ்க் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் லேப்டாப்போட இந்த சைடில் பார்த்தோன்னா நமக்கு எறும்புக்கான எந்த இதுவும் தெரியல. ஸோ எதுக்கும் டவுட்டாக போர்டை கழட்டி பார்க்கலாம், மதர் போர்டை கழட்டி பேக் சைட் பார்த்தோம். ஸோ மதர் போர்டு கழட்டி பேக் சைட் பார்த்ததில் இந்த ஸ்டிக்கருக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக எறும்பு தான், குட்டி குட்டியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே எறும்பு தான். குட்டிலாம் போட்டு செத்து போயிருக்கு போல் உள்ள. ஸோ அதனால தான் ஒரு இதுவாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா, இதை கழட்டி க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டிக்கரை பிரிப்போம். ஆக்சுவலாக இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். என்னென்னா, நம்ம சாப்பிட்ற ஐட்டத்தை இது இப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுது எறும்பு. நம்ம சாப்பிட்ற ஏதாச்சும் சாப்பிடும் போது லேப்டாப் பக்கத்துலையோ சிஸ்டம் பக்கத்துலேயோ வச்சு சாப்பிட்டோன்னா இந்த மாதிரி தான் ஆகும். ஸோ இந்த ஸ்டிக்கரில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக இந்த கம்மில் சிக்கி செத்து போய்ட்டுருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த எறும்பு அடுத்தது என்ன பண்ணுன்னா, ஹார்ட் டிஸ்க்லாம் கடிச்சு சாப்பிடாது. இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு மாதிரி ரப்பர் மெட்டீரியலில் தான் இருக்கும் மேலே கவரு. ஸோ இதை கடிச்சு சாப்பிட்றோம். ஆல்ரெடி கீபோர்டை கடிச்சிருக்கணும். பட் லக்கிலி இந்த கீபோர்ட் மேலே இந்த ஸ்டிக்கர் இருக்கிறதுனால இது தாண்டி அது உள்ளே போகல. ஸோ அதனால் கீபோர்டு தப்பிச்சிக்கிச்சு. இந்த மாதிரி கீபோர்டு இந்த மாதிரி ரப்பர் ஐட்டம் இருந்தால் எறும்பு கடிச்சு விட்டுரும். ஸோ இந்த லேப்டாப்புக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை போர்டை க்ளீன் பண்ணிவிட்டு புது ஹார்ட் டிஸ்க் மாற்றிட்டு யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.